நண்பர்களே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பேட சும்மா உரசாம ஓடிட்டு காலையில் 6:30 மணி வேலைக்கு போயிட்டுருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை. மைதா வேறு கம்மியாக தான் இருக்குது. மைதா அப்படி பத்தலைன்னா பக்கத்து கடை, அந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸில் அங்கே வாங்கிக்கலாம். நேற்றுக்கு இந்த இடத்துல தான் வழிக்கு விழுந்தேன். இந்த இடத்துல தான் வழிக்கு விழுந்தது. ஓ மை காட். ஓகே, அந்த இடமா இந்த இடமா? அந்த இடம் தான் நினைக்கிறேன். டோன்ட் நோ. குட் மார்னிங். மணி இப்போ 11 ஆச்சு நண்பர்களே. இன்னைக்கு காலையிலேயே ஒரு 7:15 போலவே கூட சப்ளையரில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையனை அடிக்க போயிட்டேன். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப கோவப்படுத்திட்டே இருந்தான். அடிக்க போயிட்டேன். படாருன்னு டென்ஷன் ஆகி போய். லைஃப்லேயே இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததுலேயே இன்றைக்கி தான் ஒரு 4 ஆர்டரை வந்துட்டு காலையிலே எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா பெரிய பெரிய ஆர்டராக எடுத்துகிட்டு வந்தேன். போட்டு முடிச்சா இச்சு அப்படின்ட்டு ஓடுறது ஓடிடுறது, எல்லார்கிட்டையும் டென்ஷனாக பேசுறது, தண்ணி ரெடி ஆகலை, அதாவது ரெடி ஆகலை, இதாக ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கிறது. சின்ன பையன் இவளோட தான் இருப்பான். அன்றைக்கி கூட பிரியாணி அன்றைக்கி சமைச்சப்போ இவன் தான் சமைச்சான்னு சொல்லி சொன்னால கிறிஸ்துமஸுக்கு, அந்த பையன். அப்புறம் இங்கேருந்து போடா, சும்மா இங்கே வந்து நசுன்ட்டு பேசிகிட்டே இருக்காதில் போடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்கேருந்து போயிட்டு ரொம்ப அப்புறம் பேசிகிட்டே இருந்தேன். போய் அடிக்க போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு அத்தா கவுண்டரில் இருந்த ஓனரோட அப்பா தான் வந்து அவனை தான் திட்டி அனுப்பி விட்டார். சும்மா கசன்ட்டு வெறி கொண்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு எல்லாம். நான் தான் சொல்கிறேனே, எங்கள் கடையிலே வந்துட்டு நல்லா ஸ்பீடு. நான் அவ்வளோ ஸ்பீடாக ரெடி பண்ணி கொடுத்ததை எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா? பிஸியாக இருக்கிறாராமா. டீ கொண்டு போய் கொடுக்கல, அது கொண்டு போய் கொடுக்கல, இது கொண்டு போய் கொடுக்கல, நான் பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு உடேந்துக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா? சரி, ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு, பார்ப்போம் அடுத்து. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவன் சமாதானம் பேசிட்டான். சமாதானம் ஆகிட்டோம், எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. நம்மளை வந்துட்டு எதுவும் வந்துட்டு தொந்தரவு பண்ணுறதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு காலையில் ரொட்டி போடுறேன், அவன் காலையில் தட்டு பாத்திரம் கழுவுறவன். இப்போ இடைப்பட்ட நேரத்தில் வந்து சப்ளை வேலை செஞ்சுட்டு ஓடக்கூடியவன். அவனும் இந்தியா தான். ஓகே, அப்புறமா வந்து சாரி கேட்டு பேசினேன். அதோட முடிச்சு போச்சு. இது போல் தான் இந்த 2 வருஷமும் கூட வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் இது போல் சண்டை சச்சரவு அது இதுன்னு நடந்து எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்து இப்போ 2 வருஷம் முடிய போகுது. கடைசி மாதத்தில் இருக்கிறேன் நான். இந்த மாதத்தோட கடைசி ஊருக்கு போயிடுவேன். நண்பர்களே, மணி இப்போ கரெக்டாக 3:30. கடையில் வந்து சப்ளையர் ஆள் இல்லை, ஒரு ஆள். நான் காலையிலேருந்து ரொட்டி போட்டுட்டு இப்போ நான் வந்து சப்ளையர் வேலையும் பார்க்குறேன். ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக போகுது. மொத்தம் 3 சப்ளையர் இருக்கும். ஒருத்தன் வந்துட்டு நாசிக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. ஒருத்தன் சாப்பிட போயிட்டான். நான் ஒரு ஆள் காலைல ரொட்டியை போட்டுட்டு அவ்வளோ கூட்டம் கஸ்டமர்ஸ் 2 பேராக வராங்க. ஃபேமிலியாக லவர்ஸ், அது போல் சரியான கூட்டம். ஒரே ஆள் இவ்வளோ நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கடையே காலி ஆயிடுச்சு. எல்லா டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரே ஆள் தான். அடுத்து இவன் சாப்பிட போயிட்டான், அவன் நாசிக்கு போயிட்டான் சாப்பாடு கூட. ஒரே ஆள் முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கேன். இப்போது எங்கள் கடையில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 6 வருஷம் இந்த கடையில் ஒருத்தர் வேலை பார்த்தவன், ஒரு தமிழ் பையன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை சொன்னேன்ல. அது தண்ணியை போட்டுட்டு இடையில அடிக்கடி வந்து இங்கே கச்சவை பண்ணிக்கிட்டு இருந்தேன், தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். தண்ணி போதை அதிகமாகும் போல இந்த கடைக்கு வந்துடுவான். வேறு வெளியே போய் வேலை பார்க்குறான். இங்கே வேலை இல்லை, கிடைக்கல அவனுக்கு. எங்கள் கடையில் ஆள்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேறு பக்கத்தில் வேலை பார்ப்பான். தண்ணி ஃபுல்லாக போட்டோன்னே ஒரு 20 நாளில் 30 நாளில் திரும்ப 1 மாதத்துக்குள்ளே வந்துடுவான். திரும்ப இங்கே வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ திரும்ப இங்கே வந்துட்டு இந்த டைம் நம்மக்கிட்ட வந்துட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு முழுக்க பேசுகிறேன். நான் அவங்ககிட்ட பேச்சே வச்சுக்கிறது இல்லை. நான் ஒரு 2 டைம் பார்த்தேன். இது 3ஆவது டைம் அவன்கிட்ட நான் அப்படியே பேச்சு நிப்பாட்டிட்டேன். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்துட்டு அவனை எதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு தெரியாது நானும் அவனை மாதிரி தான் இருந்தேன் ஒரு நேரத்தில்னு சொல்லி. அது அவனுக்கு தெரியாது இல்லையா? நம்மளை வந்துட்டு ஒரு எதிரியை டீல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியான டென்ஷன், பயங்கரமாக கோவம் வருது. எனக்கு தெரியுது அவன் வந்து தண்ணி போதில் இருக்கிறான். ஓகே, அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு, அடாவடியாக தான் இருப்பாங்கன்னு தெரியுது. ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு நம்ம அப்படியே ட்ரிகர் ஆகும்போது எனக்கு அதெல்லாம் மறந்துடுது. சரியான கோவம் வருது அவன் மேலே. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா
அவன் அங்கே 2 லேடிஸ் நிற்கிறாங்கல்ல, அதுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு துணி துவைக்கிற கடை இருக்குது, டூபி. நிறைய டைம் காமிச்சிருக்கேன்ல, அங்கே தான் உட்காந்து கடையில் 2 ரொட்டியை கட்டிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரியான போதையில் இருக்கிறான். மண்டகாயுதுங்க. ஏற்கனவே சப்ளையர் இல்லாமல் வேலை ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. காலையிலலாம் மாவு ஐஸு 300 ரொட்டி 2 பாக்ஸு 200 மைதா வந்து ஐஸு. உடம்பெல்லாம் ஒரே வழியில் இருக்கிறேன். இவன் வந்துட்டு அப்போ சப்ளையர் இல்லை, மைதா போட்டுட்டு இவன் அந்த இதெல்லாம் கடந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் தண்ணி போதைக்கு நம்ம தான் நம்மளை ஊறுகாய் ஆக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. ரொம்ப மண்டகாயுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய போகுது. மழை வர்ற மாதிரி இருக்குது கிளைமேட். மழை வரப்போகுது. ஃபோனாக பேசிகிட்டு இருக்காங்க பொண்டாட்டிக்கிட்ட. பொண்டாட்டி பூச்சவங்களும் இருக்குது, பொண்டாட்டி நினைப்பாக இருக்குது பையனுக்கு. நண்பர்களே, நேற்றுக்கு இந்நேரம் இது போல் தான் பேசிக்கிட்டே போய் இந்த இடத்துல தான் வழுக்கி விழுந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேஃப்டியாக போகணும். ஓகே, இன்றைக்கி மழை பெய்யுது, சேஃப்டியெல்லாம் போக தேவை. மழை பெய்யலை, நேற்று மழை பெஞ்சுது, அதனால் சேஃப்டியெல்லாம் போக தேவையில்ல. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்ரு, இது வந்து சமையல் மாஸ்டரு மினரல் வாட்டர் தான் குடிப்பாராம். அதனால தான் அவர் வாங்கிட்டு போகிறேன். பொம்பு மறந்துட்டு போயிட்டாராம். அதை நம்ம சுரேஷ் தம்பி தூது விட்டாப்புல நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில், அதான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாளில் பார்த்தீங்களா 2 பேர் கூட சண்டை ஆயிடுச்சு. 2 பேர்கிட்ட சண்டை கிடையாது, சும்மா ஒரு சலசலப்பு. அதனால் மைண்டில் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன். ஓகே, அது போக சப்ளையர் இல்லை, ரொம்ப டஃப்பாக போச்சு இல்லை. ஓகே, நம்ம இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம், போய் ரெஸ்ட் எடுப்போம். ஷே பட் சரி, ஓகே, ரூமுக்கு போகிறோம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த நாளோட ஆரம்பத்தில் எப்பயுமே நான் ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல இருந்து பின்னாடி பேக்ரவுண்டில் சிட்டியை காமிச்சு லைவ் பண்ணுவேன், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போது ரூம் வாசலில் நிற்கிறேன். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் லைவ் பண்ணி முடித்தேன். நான் சாப்பிட்டுட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது. ஓகே, ஸோ அதனால் லைவையும் கொஞ்சம் அறக்க பறக்க தான் முடித்தேன். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க மேலணுன்னா. ஓகே, என்னோட இந்த வீடியோ, இந்த ஒரு நாள் வாழ்க்கையை நான் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கப்பா. தொடர்ந்து பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன், என்ன ஏது, என்னோடய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக புரியும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு என்னோடய கண்டென்ட் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப ரேரானது. யாரும் இது போல் செய்யணும் அப்படின்னு சொல்லி துணியறதுக்கு தயங்கக்கூடிய கண்டென்ட். நான் தைரியமாக முயற்சி செய்கிறேன். என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. பாய். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. ரொம்ப நன்றி.